அக்கா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா இப்போ நகை வாங்குறதுக்கு ஒரு நல்ல நாள், இப்போ நகை வாங்கினா அன்னைக்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எந்த நாள்? அட்சய திருதி. அப்போ நகை வாங்குறதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னா அட்சய திருதி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும், இல்லை ஒரு கேமரா வாங்கணும், இல்லை ஒரு கடை திறக்கணும் அப்படின்னா அது எந்த நாள்? அது எந்த நாள்னு நான் சொல்றேன். நம்ம வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. வணக்கம். உங்களுக்கு ஒரு சிம்பிளான கேள்வி. இப்போ நகை வாங்குறதுக்கு நல்ல நாள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்சய திருதி. அதே மாதிரி ஒரு மொபைல் போனு, கேமரா இல்ல மற்ற பொருள்கள் வாங்குறதுக்கு எது நல்ல நாள்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, ரைட். நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாங்க அது எந்த நாள் நல்ல நாள் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை ஒரு கேமராவோ இல்லை மற்ற எலக்ட்ரானிக் டிவைஸோ இல்லை ஒரு புதிய கடை ஓப்பன் பண்ணுறதோ இது எந்த நாளில் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க? தெரியல. ஓகே, கரெக்ட். கிட்டத்தட்ட நீங்கள் நெருங்கி வந்துட்டீங்க. ஓகே, நம்ம வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கான விடையை நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மாமா ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டாங்கன்பா. இதுக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்க நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம அதுக்கு எந்த நாள் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி. ஏன்னா ஆயுத பூஜை, விஜயதசமி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு புது பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை புது கடை ஏதாவது ஓப்பன் பண்ணாலும் சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 9 நாள் பார்த்தீங்கன்னா நவராத்திரி பூஜை நடந்திருக்கும். ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக நவராத்திரி நம்ம வீரமாகாளி அம்மன் நடந்துச்சு. விரதம்லாம் இருந்தீங்களா? ஆமா, விரதம்லாம் இருந்தோம். 9 நாள் விரதம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயதசமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாங்க. இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு புது பொருள் வாங்கினாலுமே, அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல், அக்சசரிஸு, இல்லை நீங்கள் கேமரா அந்த மாதிரி ஏதாவது வாங்கினீங்க, ஏதாவது ஒரு பொருள் முக்கியமாக வாங்கினீங்கன்னா அந்த பொருள் ரொம்ப நாள் நிலைக்குங்கிறது ஐதீகம். ஓகே மாமா, இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த ஐதீகம் எப்படி வந்துச்சு, இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமாப்ல. ஆனா எனக்கு தெரியும், நம்ம நிறைய கஸ்டமருக்கு என்னை விட நிறைய தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி, அதாவது ஆயுத பூஜை, விஜயதசமி எதனால் இந்த நாளில் திறந்தா உங்களோட செல்வம் பெருகுங்கிறது இது ஒரு ஐதீகம். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு புது பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதி இல்லை நாளைக்கு 2ஆம் தேதி வாங்கினீங்கன்னா உங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல நாள் வரும். இப்போ இந்த மாதிரி நண்பா நீங்களும் ஒரு புது பொருள், அதாவது பார்த்தீங்கன்னா நகைக்கு எப்படி அச்சத்தேதின்னு ஒரு நாள் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அக்சசரிஸு, மொபைல்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புது பொருள், புது கடை ஏதாவது ஆரம்பிச்சுன்னா இந்த 2 நாளில் ட்ரை பண்ணுங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் சொல்லி நம்ம கஸ்டமர் சொல்ல சொன்னனால உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம்பா. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே. ஆமா நண்பா, நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது ஆயுத பூஜை, விஜயதசமியில ஒரு செயல் செய்யறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது நீண்ட நாள் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால இந்த நாட்களை சூஸ் பண்ணி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா செல்வம் உங்க வீட்டில் நிறைய பெருகும் நண்பா. அதனால மறக்காம இந்த தகவல் சொல்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம யுனிவர்சல் மார்க்கெட் 122 செராங்கோன் ரோட், சிங்கப்பூர் தான் நண்பா. தேங்க்யூ. நன்றி.